வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த ஒரு வீடியோ மூலமாக இப்பொழுது நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்பியில் டெட்டோடைய இறுதி கட்ட முடிவுகள் என்ன பண்ண போகிறாங்க, யாருக்கு டெட் தேர்வில் விலக்களிக்க போகிறாங்க, யாருக்கு டெட் தேர்வில் மதிப்பெண்களை வாரி வழங்க போகிறாங்க. ஸோ இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து எழுந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ டிஆர்பியில் இந்த டெட்டோடைய நீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உடைய சிவி பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 பிஜிடிஆர்புடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிலே ஆகும், கிட்டத்தட்ட ஜூலை வரைக்கும் போகலாம், நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 19,000 காலி பணியிடங்கள், ஆசிரியர் காலி பணியிடங்கள் உண்மையாகவே நிரப்பப்படுமா? அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடந்த டிசம்பர்லேயே இந்த அறிவிப்பை கொடுத்துட்டாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் நிரப்புற மாதிரி தெரியல. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஇஓ மற்றும் பிஆர்டிஓடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிறிதளவு தாமதத்தில் போய் முடியும். ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா குமுறலில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இனி பணியே வேணாம் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள், லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குமுறல்களில் இருக்காங்க. இனி எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான், இந்த டைம் இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா எதுவுமே சொன்னதை செய்யலை அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. 149 ஜிஓ ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க. பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை. அப்படின்னாலும் இப்போ வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோடு போட்டு ஒரு ஃபைனலான டெசிஷன் மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க போகிறாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. ஸோ எந்த கட்சி ஆனாலும் சரி பார்த்திங்கன்னா இனிமேல் ஆசிரியர்களுக்கு அதிகப்படியான சலுகைகளை வாரி வழங்க போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ரெடியாக இருக்குது. ஸோ டெட்டில் 2013-17 பாஸ் பண்ண பேட்சுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக போஸ்டிங் போட போகிறாங்க. இந்த 149 ஜிஓவை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி ரத்து செய்ய போகிறதா இருக்குங்க. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே ஆசிரியர்களுக்கு நல்ல செய்திகளாக வரும் என்று. ஸோ ஆசிரியர்களுக்கு இனிப்பான செய்திகளை பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் கொடுக்க போகிறாரு நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு 60 மதிப்பெண்கள் அனைத்து கம்யூனிட்டிக்குமே அவருடைய நீதிமன்ற தீர்ப்பு பார்த்திங்கன்னா இன்னும் இன்று இல்லைனா நாளை கண்டிப்பாக வர இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பில் பார்த்திங்கன்னா உடனே சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்த எல்லோருக்குமே பாஸ் என்ற சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்திருக்குங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா சிவி டிலே ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அடிப்படையில் எல்லாமே சற்று காலதாமதம் ஏற்படுங்க. ஸோ நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்து வருவதாக தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.